புதுக்கோட்டை அருகே கெஜா புயலின் போது சிதிலமடைந்த வீட்டிற்கு பதிலாக புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என்று அரசுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியை அடுத்த மயிலங்கூன்பட்டி ஆதிதிராவிடர் தெருவை சேர்ந்தவர் தர்மராஜா. இருவருடைய சகோதரர்கள் 2 பேர் என மொத்தம் 3 குடும்பங்கள் கஜா புயலின் போது சிதிலமடைந்த ஒரு வீட்டில் வசித்து வருகின்றனர். எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்ற அபாய நிலையில் உள்ள அந்த வீட்டிற்கு பதிலாக புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என்று கடந்த 7 ஆண்டுகளாக 3 குடும்பங்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனிடையே கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு வழங்குவதாக கூறி ஊராட்சி நிர்வாகம் தற்பொழுது வரை வீடு வழங்கவில்லை என்றும் 3 குடும்பத்தினரும் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முன்பு மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் நடவடிக்கை எடுத்து புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என்று 3 குடும்பத்தினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா அம்புயில் வட்டம் மயிலம்படி கிராமத்தில் வச்சு வரேன். கஜா புயலில் எங்கள் வீடு டேமேஜ் ஆகிடுச்சு. அதுலேருந்து வீடு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வீடு வேணும். வீடு இன்னும் கொடுக்கல. அதனால் இடிஞ்ச வீட்டில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். மழை காலத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த இடத்துல எப்படி செவரெலாம் இடிஞ்சு விழுந்துகிட்ருக்கு. அதனால் அதுக்குள்ளே இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வீடு வேணும். இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் அப்பாலாம் முடியாதவர். அப்பா வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். எந்த நேரத்தில் வீடு டேமேஜ் ஆகும் எப்படிங்கிறதே தெரியாமல் இருந்துகிட்ருக்கோம். அதனால் முதலமைச்சர் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு வீடு தர மாதிரி கேட்டுக்கிறேன்.